மாப்பிள காஃபி எடுத்துக்கணும் மாப்பிள. ஏமா நீ கொண்டு வர? அதான் இவங்க இருக்காங்களே அண்ணியே எடுத்துட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? உங்க அண்ணி அப்படியே வேகமா ஓடி போய் நாத்தனார் வந்திருக்காங்கன்னு வேலை செஞ்சிருவா பாரு. மாப்பிள தண்ணி காய் வச்சிருக்குது, தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது, போய் தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள டிஃபன் வேலையெல்லாம் பண்ணிடுறோம் மாப்பிள. போமா போய் டவலெல்லாம் எடுத்து கொடுமா, அவர் போய் தண்ணி ஊத்திட்டு வரட்டும். அதுக்குள்ள நான் டிஃபன் எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். சரிம்மா. என்ன பண்ணுச்சா மாமா வந்திருக்கிறாரு? ஆமா பெரிய மாமா, வருஷத்துல 365 நாள் 300 நாள் இங்கே தான் இருக்காரு. 65 நாள் மட்டும் தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காரு. ஆமா நான் தெரியாம கேட்கறேன், உங்க அம்மா அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா நான் வேலைக்கு போறேன், நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருன்னு சொல்லுவீங்க. இப்போ மருமக வந்தோடனே எங்கேயும் வலிக்கல, சின்ன பிள்ளையாட்டு சிடு சிடு சிடுன்னு ஓடி போய் வேலை செய்றாங்க. எந்த மாமியாராவது மருமகளுக்கு காலையில எழுந்திரிச்சு காப்பி போட்டு தண்ணி காய வச்சிருக்கேன் போய் குளிமான்னு சொல்றாங்களா? என்னதான் இருந்தாலும் மாமியார் தான், அம்மா தான். இதை கண்டிப்பா எங்க வீட்டில் போனாலும் எங்க அம்மா மாதிரி செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போ பார்த்தாலும் மாமியார் அம்மா மாதிரின்னு ஒவ்வொரு தடவை உங்க அம்மா சண்டை வரையில சொல்லுவாங்க. உங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் பேசுவீங்க. ஏன் சண்டை போடும்போது அவங்க மகளா இருந்தா இப்படி சண்டை போடுவாங்களா? மருமக வேற ஒரு பிள்ளைங்க தான் இந்த சண்டையெல்லாம் போடுறாங்க. விதிடி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்ப. ஆமா அவங்க சொல்லும்போது மட்டும் விடுங்க, அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிருங்களோ. வேடிக்கை பார்த்துட்டு மாமியார் மருமக சண்டை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லி மட்டும் நாமளே வெளியே போயிருவீங்க. அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். மகள் ஒரு மாதிரி மருமகள் ஒரு மாதிரி தான் மாமியார் பாப்பாங்க.